بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, செவ்வாய்க்கிழமைகளில் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே நாம் கடந்த வாரம் கணவன் மனைவியுடைய ஒழுக்க விஷயங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதாவது கணவன் மனைவிக்கிடையிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த கட்டுப்பாடுகள் என்ன என்பது சம்பந்தமாக பார்த்தோம். அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இந்த குடும்பவியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு தான் தந்தைக்கு பின்னால் ஒரு குடும்பத்திலே, அதாவது தந்தையுடைய பொறுப்பு நீங்குகின்ற பொழுது அல்லது தந்தை நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அல்லது தந்தையால் இயலாத ஒரு கட்டத்தை அடைகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்ப பொறுப்பிலிருந்து அவர் நீங்கிக் கொள்கின்ற பொழுது, அவர் அதை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ அதை நிறுத்திக் கொள்கின்ற பொழுது, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், குடும்பத்திலே ஒரு மூத்த மகனோ அல்லது இளையவரோ அல்லது அந்த குடும்பத்திலே உள்ளவர் அந்த குடும்ப பொறுப்புக்கு என்ன செய்வார், வருவார். தன் குடும்பத்தோடு சேர்த்து அந்த குடும்பத்தையும் பொறுப்பில் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். அல்லது தான் திருமணம் முடிக்காமலே என்ன செய்வார், அந்த குடும்பத்துடைய கடமைகளெல்லாம் முடித்த பின்னால் நான் திருமணம் முடிப்போம் அப்படியே நினைத்து தன் காலத்தை 30, 35 வயது 40 வயது என்ன செய்வார், அந்த காலத்தை கடத்தி செல்வார். இப்படி பொறுப்புக்கு வரக்கூடிய அமைப்பிலே நாம் நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது பொதுவாக எல்லா சமூகத்திலும் இருந்தாலும் கூட முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த இயல்பு கூடுதலாக இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த இயல்பு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே நீங்கள் இது போன்ற நிலைகளை கண்டாலும் கூட அந்த சமுதாயத்தில் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அங்கே கணவன் உழைப்பார், மனைவி உழைப்பாங்க, தாய் உழைப்பா, தந்தை உழைக்க போவார். அதே போல பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, அவர்கள் உழைக்க போகக்கூடிய இந்த நிலையை பார்ப்போம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படி அல்ல. இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அந்த செலவீனம் என்ற பொறுப்பில் தான் அந்த கீழே இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் என்ன செய்வார்கள், வாழ்வார்கள். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய இஸ்லாமிய சமுதாய குடும்ப அந்த வளமையான சூழலை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தந்தைக்கு பின்னால அல்லது தந்தை இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் சொன்னால், குடும்பத்தில் ஒரு வயது வந்தவரோ அல்லது இளையவரோ யாரோ ஒருவர் என்ன செய்வார், அந்த குடும்ப பொறுப்பை வகிப்பார். இன்னும் சில இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சில பெண்கள் என்ன செய்கிறார்கள், அந்த முழு குடும்பத்துடைய பொறுப்பை ஏற்று என்ன செய்கிறார்கள், செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். தம்பியை படிக்க வைப்பாங்க. அதே போல தந்தையுடைய நோய் விஷயங்கள் அவள் தான் கவனிக்கக்கூடியவளாக இருப்பாள். இது போன்ற நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் சில இஸ்லாமிய வழிகாட்டல்கள் அவர்களுக்கு தேவைப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது நாங்கள் சமூக ரீதியாக குடும்ப ரீதியான விஷயங்களை நாம் எதிர்கொள்கிற நேரத்தில் உணரக்கூடிய மிக பிரதானமான ஒரு அம்சம் இது. இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால அந்த குடும்பத்தை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் சில முக்கியமான உபதேசங்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்வும் நஷ்டமடையும். அவர் இந்த உலகத்திலே எந்த குடும்பத்திற்காக அவர் கஷ்டப்பட்டாரோ அந்த குடும்பத்திலும் மதிப்பு இழப்பார். அந்த சில வழிகாட்டல்கள் அவருக்கு இல்லை என்று சொன்னால் மதிப்பு இழந்த பின்னால் இந்த மார்க்க உரைகளை கேட்டுக்கொள்வதில் பிரயோசனம் கிடையாது. ஒன்று, மறுமை வாழ்க்கையை அவர் என்ன செய்வாரு, எந்த கஷ்டப்பட்டாரோ அதன் மூலம் கிடைக்க வேண்டிய மறுமை கூலியை அவர் இழந்துருவாரு. இரண்டாவது என்ன என்று சொன்னால், எந்த குடும்பத்தில் அவர் மிக கௌரவமாக இருக்க வேண்டுமோ அந்த குடும்பத்திலே என்ன செய்வாரு, அந்த கௌரவத்தை அவர் இழந்து விடுவார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நான் தொகுத்து ஒரு 5-6 விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதுல முதலாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால் ஒரு குடும்பத்துடைய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்னவென்று சொன்னால், நான் மட்டுமல்ல இது போன்று செய்கிறேன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால் ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை நான் மட்டுமல்ல செய்கிறேன். நான் மட்டும் என்கின்ற சிந்தனை போக்கை ஷைத்தான் ஏற்படுத்துவார். ஒரு ஊர்லயே நான் மட்டும்தான் என்ன செய்யறேன், இந்த மாதிரி செய்கிறேன், அல்லது இந்த ஊர்லயே இந்த மாதிரி 1-2 பேர் தான் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி செய்கிறார்கள் அப்படி என்கின்ற ஒரு மனப்பாங்கை என்ன செய்வான், ஷைத்தான் ஏற்படுத்துவான். அதாவது நான் மட்டும்தான், வேற யாரும் இந்த மாதிரி செய்யல
நான் தான் அரிதானவன், இந்த சமுதாயத்துல நான் அரிதானவன், இது போன்ற பண்புகளை கொண்டவர்கள் குறைவு, நான் மிக அரிதானவர்கள் ஒருவர், இது போல ஷைத்தான் என்ன செய்வான், உன்னைய மாதிரி யாரு செய்வான், உன்னைய மாதிரி யார் கொடுப்பான், உன்னைய மாதிரி யார் செலவழிப்பான், அப்படி என்று இவர் என்னமோ ஊரில் உள்ள எல்லாருடைய செலவினங்களை கணக்கு போட்டு பார்த்த மாதிரி என்ன செய்வான், ஷைத்தான் இந்த சிந்தனை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். எனவே முதலாவதாக தனது அதாவது தந்தைக்கு பின்னால அந்த குடும்ப பொறுப்புக்கு வரக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால், அல்லது இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், முதலாவது என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நான் மட்டுமல்ல, இது பொதுவாக சமூகத்துடைய இயல்பு, இப்படித்தான் குடும்பங்கள் என்ன செய்திருக்கின்றன, அதாவது முன்னேறி இருக்கின்றன, இப்படித்தான் ஒரு இடத்தை என்ன செய்கின்றன, அடைந்திருக்கின்றது என்ற உணர்வு என்ன செய்ய வேண்டும், முதலாவது வர வேண்டும். ஏன்னா ஷைத்தான் இந்த உணர்வை நிறைய வளர செய்வதை பார்க்கிறோம், அதன் மூலம் பல பிரதிகூலங்கள் ஏற்படுவதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப எனவே இது இயல்பானது. ஒரு குடும்பம் இருக்கிற நேரத்தில், அந்த குடும்பம் பின்தங்கிய நிலையில் இருக்கிற நேரத்தில், அந்த குடும்பத்திலே அல்லது தந்தை பொறுப்பெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில், சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் பொறுப்புக்கு நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒருவர் வருவார். அவர் மூத்தவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அப்படி வந்தே ஆகுவாரு. இந்த இயல்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்கின்ற அந்த பண்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இயல்பு எந்த காலத்திலிருந்து இருக்குது, மனித குலம் படைக்கப்பட்ட வாழ்நாளில் இருந்தே நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம பார்க்கலாம். இந்த இயல்பு இருப்பதை நம்ம அப்படியே நெருங்கி வந்தோம்னா ஜாகிலிய காலத்துல இருந்து பார்க்கலாம். இது ஜாகிலிய காலத்துல என்ன செய்யலாம், இது போன்ற நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தை விட ஜாகிலிய காலத்தில் ஒரு குடும்பத்துடைய வீழ்ச்சியை பொறுப்பெடுப்பது ஜாகிலிய காலத்துல காட்டின மாதிரி ஒரு பற்றை நீங்க காண முடியாது. ஜாகிலிய காலத்துல இப்ப நம்ம மிஞ்சி போனா என்ன செய்வோம், சுருங்கி இருப்போம். நான், எனது சகோதரர்கள், எனது தந்தை, தாய், இப்படிதான் நம்ம நிற்போம். அவர்கள் அப்படி இருக்கல, கோத்திரத்தையே என்ன செஞ்சாங்க, பொறுப்பெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு கோத்திரத்துடைய வீழ்ச்சி வந்தா அந்த கோத்திரத்துடைய கடைசியில் உள்ள என்ன செய்வான், அதுக்காக வேண்டி கவலைப்படுவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு உதாரணம், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேச ஒருவராக வாரார் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. அவர் தான் பேசுறதுக்கு அனுப்பப்படுறாரு, ஜாகிலிய மக்கள் சார்பா, அதாவது குஃபார்களுடைய பக்கத்துல இருந்து அனுப்பப்படுறாரு, பேசுவதற்காக அனுப்பப்படுகிறார். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அப்ப காஃபிரா இருக்கிறார், பின்னர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் பேசுறார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த உம்ரா தடை செய்யப்பட்டு என்ன செய்யறாங்க, ஹுதைபியா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் கூட்டமாக. அப்ப பேச்சுவார்த்தைக்காக காஃபிர் பக்கத்துல இருந்து யார் வராரு, உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி வரார். அவர் காஃபிரா இருக்கிறார். பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி பக்கத்துல இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அடிக்கடி ஒரு அதாவது அம்பை எடுத்து இப்படி தட்டி விடுறாரு. இவர் கை நீட்டுறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, யார், உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. கையை தாடியை பிடிச்சி பேசுறாரு. இப்படி இந்த தாடி கிட்ட கை வரக்குள்ள அவர் தட்டி விடுவார். இப்படியே ஒரு 4-5 முறை செஞ்சுட்டாரு. இவர் இப்படி பாக்குறாரு, பார்த்தா அவர் கவசம் அணிஞ்சிக்கிறார். அவர் கவசம் அம்பு ஈட்டிகள் படாம என்னது கவசம் அணிஞ்சிருக்கிறார். இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு இது யாருன்னு கேட்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, யார் இப்படி தடுக்கிறது? அவன் சொன்னாங்க, இவர் என்ன அதாவது முகைரத் இப்னு ஷுபா அப்படின்னு சொன்னாங்க. முகைரத் இப்னு ஷுபா என்று சொன்ன உடனே அவர் கேட்டார், ஐ குதர், ஏ மோசடிக்காரனே, அலஸ்து அஸ்ஆ ஃபீ கத்ரதிக், நீ செஞ்ச மோசடியை தானே இன்று வரைக்கும் நான் சுமந்துட்டிருக்கிறேன், நீ செய்த மோசடியை தான் இன்று வரைக்கும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். யாரு முகைரா? இவருடைய பெரிய தந்தையுடைய மகன். யாருடைய பெரிய தந்தையுடைய மகன்? உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. யாருடைய கையை தட்டி விட்டாரோ அவருடைய பெரிய தந்தையுடைய மகன் தான் யாரு, முகைரத் இப்னு ஷுபா. அவரை இவர் தட்டி விட்டு குதர், மோசடிக்காரனே, அலஸ்து அஸ்ஆ ஃபீ கத்ரதிக், இன்று வரைக்கும் உன்ன மோசடி தான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாண்டா, இதை மட்டும் தட்டி விடுறாயே, உங்களை மோசடி செஞ்ச நீ எங்க போனாய் அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பெரிய தந்தையுடைய மகன் செய்த ஒரு மோசடியை இவர் ஏன் சுமந்தாரு? பெரிய தந்தையுடைய மகன் செய்த மோசடி இவர் இன்னும் சுமந்துட்டு இருக்கிறாரா? நம்ம தம்பி செஞ்ச மோசடியை கூட நம்ம சுமக்க மாட்டோம். ஆனா பெரிய தந்தையுடைய மகன் செய்த மோசடி என்ன மோசடி? என்ன இது கடனை விட்டுட்டு போய் அப்படியெல்லாம் இல்ல. ஒரு கூட்டமா போறாங்க, ஒரு மன்னன்ட்ட போய் கிஃப்ட் எடுத்துட்டு வரதுக்கு அவர் பெரும் பெரும் பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. வார வழியில் அவங்களுக்கு சாராயத்தை நல்லா ஊத்தி கொடுத்துட்டு கொண்டுட்டு பொருளை எடுத்துட்டு ஓடி வந்துட்டார். காஃபிர் ஆகிக்கிறார். அப்ப பொருளெல்லாம் எடுத்துக்கண்டு நேர மதீனாவுக்கு சேர்ந்துட்டார். மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வ அம்மல் மால் ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷை, பொருளாதாரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைண்டா. இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், என் இஸ்லாத்தை நாம எந்த நிலைமையில வந்தாலும் மறுக்க இயலாது. நீ செஞ்சுட்டு வந்த மோசடி அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த நேரமும் அவங்க உங்கள்ட்ட என்ன செய்யலாம், பழி வாங்கலாம், அதுக்கு நான் சம்பந்தப்பட மாட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னர் அவர் சிறந்த ஒரு நபி தோழராக மாறினார். முகைரத் இப்னு ஷுபா மிக சிறந்த நபி தோழர்கள்ல ஒருவர்.
இவருடைய வேலைக்காரர் தான் உமர் ரலியல்லாஹு கொண்டது. இவருடைய வேலைக்காரர் ஃபைரு, அதாவது அபுல் உலுகா ஃபைருஸ் இப்னுல் முல்ஜிபன் சொல்லுவோமே, கொண்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய வேலைக்காரர் தான். அதாவது அவர் சின்ன ஒரு பேச்சுவார்த்தையில சரியா நடந்து கொள்ளாதனால உமர் ரலியல்லாஹு ஒரு வாக்கு அளிக்கிறாங்க. அந்த வாக்கை நம்பாம அவன் கொண்டுட்டான். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், முகீரத்து இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் செய்து வந்த மோசடியை யார் சுமக்கிறார்? இப்ப அவருடைய சிறிய தந்தையுடைய மகன் என்ன செய்யறாரு? சுமக்கிறாரு. இது ஜாஹிலிய மக்களுடைய பண்பாக இருந்தது. இது ஜாஹிலிய மக்களுடைய பண்பாக இருந்த ஒரு குடும்பத்துடைய பொறுப்பு, ஒரு குடும்பத்துடைய கஷ்டம், ஒரு குடும்பத்துடைய விளைவுகளை சுமப்பது. நம்ம சொந்த தம்பி இப்படி தவறு செஞ்சுட்டு வந்தாலும் ஏதாவது கடனை நடத்தி தான் சுமக்கலாம். இப்படி அநியாயம் செஞ்சுட்டு வந்திருக்கு, நான் தொட நிக்க மாட்டேன்னு ஒதுங்கிடுவோம். அப்படித்தான் நம்ம நிற்போம். ஆனால் அங்க அதாவது எல்லா வகையான பொறுப்புகளை இன்னொருவர் சுமக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தந்தை முடியாது விட்டால் மகன், மகன் முடியாது விட்டால் பெரிய தந்தை முடியாது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு அதுக்கு எதிராக போராடி, அதாவது நபித்தோழர்கள் எப்படி போராடினார்களோ அது போல புடிவாதமா நின்றது யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு யாரு? அவர் சொந்த தம்பியா, சொந்த அண்ணனா? இல்லை. அதனாலதான் எங்களுக்கு சம்பந்தம் விளங்கல. ஏன் முஆவியா ரலியல்லாஹு இதுல போராடி கண்டிக்கிறாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா பின் அபி சுஃபியான், அபு சுஃபியானுடைய அதாவது தந்தை ஹர்ப், அது போல ஹர்புடைய தந்தை என்னது? அதாவது உமையா. இப்படி போய் ஆஸ் அப்புறம் உமையா, அப்ப இப்படி போய் எங்க சந்திக்குது? உமையால போய் என்ன செய்யுது? சந்திக்குது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சப்ஜெக்ட். அப்படி சந்திப்பதனால தான் என்ன செஞ்சார் அவர் போறார். அப்ப எத்தனை 2வது 3வது பாட்டனார்ல சந்திக்கிற பொறுப்பெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கையில் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே முதலாவது புரிஞ்சுக்கணும், ஒரு குடும்ப பொறுப்புக்கு நம்ம வார நேரத்தில் நாங்க மட்டும் நாதிராக, அரிதாக, புதிதாக வந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. இது சமூக வளமை. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகத்தில் வளமை. அவ்வளவு தூரம் ஏன் போறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய சம்பவத்தில் பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்திலிருந்து வந்து கணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, ஜாபிரே திருமணம் முடிச்சீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் திருமணம் முடித்து விட்டேன். முதல் திருமணம், ஜாபிர் ரலியல்லாஹுடைய முதல் திருமணம், தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால் முதல் திருமணம். அப்ப கேட்கறாங்க, பிக்ரன் அம் சய்யிபா, கன்னி பெண்ணை முடிச்சீங்களா, விதவை பெண்ணை திருமணம் முடித்தீர்களான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்ன சய்யிபன், நான் ஒரு விதவை பெண்ணை தான் என்ன செய்தேன், நான் திருமணம் முடித்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லா பிக்ரன் துலாஇபுக வ துலாஇபுஹா, நீங்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே. வாழ்க்கையில நீங்களும் விளையாட, அவர்களும் உங்களோடு கொஞ்சம் விளையாடாத வாழ்க்கை அழகாக இருந்திருக்குமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி திஸ்ஆ அஹ்வாத், எனக்கு 9 சகோதரிகள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். நான் ஒரு திருமணம் முடிச்சேன் ஒரு கன்னி பெண்ணை, அவங்க 9ஓட சேர்த்து எத்தனை ஆயிருவாங்க? 10 ஆகி விடுவார்கள். நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சா தகூமு அலைஹின்ன வ தம்ஷுதுஹுன்ன, பொறுப்பெடுத்து அவங்களுக்கு தலைவாரி விட்டு அவங்களோட விஷயங்களை கவனிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப அனுபவம் இருக்கும். அதனால தான் நான் முடிச்சேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு என்ன காரணம்? 9 சகோதரிகள். 9 சகோதரிகள் காரணம் சீதனம் இருந்தாண்டைக்கு சீதனமா காரணம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தங்கச்சியை முடிச்சு கொடுக்க வேண்டிய சூழல் சீதனத்தால வந்து. அப்படி இல்ல, 9 சகோதரிகளை முடிக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் மகர் கொடுத்து முடிக்கிறதாக இருந்தா திருப்பி என்னத்துக்கு அவர் 9 சகோதரர்களுக்கு அவர் விதவை முடிக்கணும் அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. அவங்கள வளர்த்தெடுக்கணும், அவர்களுக்குரிய பொறுப்புகளை செய்யணும். இதுக்காக வேண்டி என்னது, தாய் மாதிரி அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒருவர் தேவை. அதுக்கு ஜாபிர் தான் தன்னை வாழ்க்கை என்ன செய்யறாரு, அதற்காக அர்ப்பணித்து ஒரு விதவை பெண்ணை என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்குதோ, அதே போல இன்னொரு நோக்கம் இருப்பது தவறு கிடையாது. மறுமைக்காக அதனுடைய நோக்கம் இருப்பது தவறு கிடையாது. அது அவங்களோட பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்ன, நம்மளா ஒன்று நினைச்ச முடிச்சுட்டு நீ என்ன தங்கச்சியை பாரு அப்படின்னு சொன்ன, நான் அந்த நினைவோட தான் நான் முடிச்சேன்னு சொல்லக்கூடாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, வராது. நேரத்தோட சொல்லிடணும், நான் முடிக்கிறதுக்கான ரீசன் இதான் சூழல், எனக்கு இப்படி இருந்தா தான் சரி வரும் என்பது வாழ்க்கையோட எக்ரிமெண்டா என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு பின்னால்தான் என்ன செய்யறாங்க. அப்ப அந்த திருமணம் நடக்குது, எதற்காக முடிச்சாரு? குடும்ப பொறுப்பு. குடும்ப பொறுப்புக்காக என்ன திருமணம் முடிக்கிறார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப குடும்ப பொறுப்புக்காக இந்த மாதிரி திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தே என்ன செய்து, ஜாஹிலிய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் காலம் இப்படியே இந்த தன்மை வளர்ந்து கொண்டே வருது. அப்ப இது நம்ம என்ன நினைக்க கூடாதுண்டா, ஒரு குடும்ப பொறுப்புக்கு நம்ம வார நேரத்துல நாங்க தான் ஃபர்ஸ்ட், எங்களை மாதிரி யாரும் செய்யல, இது அரிதானது, என்னாலதான் எல்லாரும் வளர்ந்தாங்க என்ற மாதிரியான இயல்பை சைத்தான் உண்டாக்குவான். நம்ம என்ன நினைக்கணும், இந்த மைதானத்துல நான் மட்டும் அல்ல,
இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இது உலகத்துடைய வளமைகள்ல உண்டு. இது உலகத்துடைய வளமைகள்ல உண்டு. இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம புதுசு என்ன நினைக்கிற, ஷைத்தான் நம்ம நன்மைகளை நாசமாக்குவதற்கு இந்த மாதிரி சிந்தனை என்ன செய்வான், ஷைத்தான் ஏற்படுத்துவான். எனவே முதலாவது பதிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால குடும்பத்தை பொறுப்பெடுக்கக்கூடிய இயல்பு இந்த இஸ்லாமிய குடும்ப வரலாற்றில் இயல்பாக நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். ஜாகிலிய மக்களிடத்தில் இது அதிகமாகவே இருந்தது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, குடும்பத்திற்காக செலவழிக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள். இதுல முதலாவதுல இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு சொன்னால், நமக்கு சூழல் நிறைய பார்க்கலாம். இன்றைய நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம். 5000 10,000 ரூபாய் செலவழிக்க கூடியவர்களும் குடும்பத்தை பொறுப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நீங்க 1000 ரியால் சம்பாதிக்க கூடியவர்களை நீங்க எடுத்து பாருங்க, அவங்களும் தன் குடும்பத்தை மேலாக இந்த 4 பேர் என்ன செய்யறாங்க, பொறுப்படுத்தி தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேரை பொறுப்படுத்தி தான் இருக்கிறாங்க. 1500 சம்பாதிக்கிறாங்க. தனது மனைவி தனது பிள்ளை என்பது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா சிலர் பல வருடங்களாக திருமணம் முடிக்காமல் தனது குடும்பத்தை என்ன செய்யறாங்க, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம என்ன செய்யறோம், இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். எனவே 1500 சம்பாதிக்க 1000 800 சம்பாதிப்பவன்ல இருந்து 2 3 4 5 10 15 வரைக்கும் என்ன செய்யறான், இப்படி செலவழிக்கக்கூடியவன் தான் இருக்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறவன, மேலதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவன் தான் பொறுப்படுத்திக்கிறான் நினைக்க கூடாது. 800 சம்பாதிக்கிறவனும் பொறுப்படுத்திக்கிறான், 10,000 சம்பாதிக்கிறவனும் பொறுப்படுத்தி தான் இருக்கிறான், 1500 சம்பாதிக்கிறவனும் பொறுப்படுத்தி தான். அவர்களுடைய வசதிக்கேற்ப தன் குடும்பத்தில் ஒரு பங்கு என்ன செய்யறாங்க, மேலதிகமாக பொறுப்படுத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். உங்க தந்தையிட்ட விசாரிச்சு பாருங்க, அவரு ஒரு பெரும் குடும்பத்தை பொறுப்படுத்தி தான் இந்த இடத்துக்கு என்ன செய்திருப்பாரு, வந்திருப்பாரு. பெரிய தந்தையிட்ட விசாரிச்சு பாருங்க, குடும்பத்தில் விசாரிச்சு பாருங்க, பெரும்பாலும் இப்படித்தான் இருப்பாங்க. எனவே நம்ம தனியானவர்கள், அதுல நம்ம மட்டும் தனி என்கின்ற மனோநிலை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்த நமது அமல்கள் என்ன செஞ்சிடும், அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யும், அதுல இருக்கிறது. இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், பொதுவாக குடும்பம் அல்லாத வகையில செலவழிக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம மேலதிகமாக தான் அதை செய்யறோம். நம்ம என்ன செய்யறோம், மேலதிகமாக தான் அதை செய்யறோம். மேலதிகமாக செய்யறோம்னு சொன்ன என்ன, நம்மளுக்கு கடமை இல்லது, நம்மளுக்கு வாஜிப் இல்லை. வாஜிப் என்ற ஒரு பகுதிக்கு விட்டா குற்றம் என்று நம்ம கடமை இல்லாம மேலதிகமாக தான் செய்யறோம். அரபுல மேலதிகமாக இருந்தா அதுக்கு என்ன சொல்றது தெரியுமா, அஃப். எப்படி அதுல சொல்வது என்ன தெரியுமா, அஃப் என்று சொல்லப்படும். மேலதிகமாக இருக்கிறதுக்கெல்லாம் அஃப், ஹத்தா அஃபவ், வளர்ந்து விட்டால் அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அஃப்வுக்கு இன்னொரு கருத்து என்ன தெரியுமா, மன்னிப்பு. ஏன்னா மன்னிப்பு மேலதிகமாக செய்யறதா. அஃப்வுக்கு இன்னொரு கருத்து என்ன, மன்னிப்பு. ஃபஅஃபு அன்ஹும், என்ன, மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மன்னிப்பு என்பது கடமை அல்ல, நம்ம மேலதிகமாக செய்யக்கூடிய ஒரு அம்சம் தான் மன்னிப்பு. அதே போல நம்ம குடும்பத்துக்கு மேலாக செலவழிப்பது இருக்கிறதே, அதுவும் மேலதிகம் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, உம்மிடத்திலே கேட்கிறார்கள், எதை செலவழிப்பது என்று அவர்கள் கேட்கிறார்கள். எதை செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். குலில் அஃப்வ, அல்லாஹ் தஆலா சொல்றான், மன்னிப்பை செலவழிக்குமாறு சொல்லுங்கள், மேலதிகமானதை செலவழிக்குமாறு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இரண்டும் வரக்கூடிய ஒரு சொல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அஃப் இரண்டாவது கட்டம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எங்கெல்லாம் நமது கடமைக்கு மேலாக செய்கிறோமோ அங்கெல்லாம் நம்மளோட பயணிக்க வேண்டியவர் எது, மன்னிப்பு. அங்கெல்லாம் நம்மளோட பயணிக்க வேண்டியவர் யார், மன்னிப்பு என்கின்ற அந்த ஆயுதம் நம்ம இடத்துல என்ன செய்யணும், ஹுதில் அஃப்வ. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமுர் பில் உர்ஃபி, அதாவது மன்னிப்பை கையில் எடுத்துக்கங்க. பெய்யும் ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றா, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிப்பது அவர்கள் கேட்கிறார்கள், குலில் அஃப்வ, மன்னிப்பை செலவழியுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, எங்கள் மனதுல எப்பையும் கணக்கு போடுற தன்மை இருக்கக்கூடாது. விமர்சனங்களுக்கு, இந்த செலவழிக்கிற விஷயத்துல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு காது கொடுக்கிற தன்மை இருக்கக்கூடாது. அவர்கள் பக்கத்துல நம்ம செலவழித்த பின்னால ஏற்படுகின்ற தவறுகளுக்கு காது கொடுக்கிற பண்புகள் என்ன செய்யக்கூடாது, இருக்க. மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் அது வேறு. ஆனால் அந்த செலவு குறித்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு காது கொடுத்து எடை போடுகின்ற அந்த தன்மை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தது என்று சொன்னால் நாம கட்டின வீட நாங்களே என்ன செய்வோம், உடைப்போம். அதாவது நாம ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தோஷத்தை நாங்களே என்ன செய்வோம், அழித்துக் கொள்வோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். மனிதன் ஒரு இயல்பு இருக்குது, ஏதாவது ஒன்று கொடுத்த பின்னால அதை பத்தி அவனது சந்தோஷத்தை காதால கேட்கணும், அது ஒன்று இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது இதா சனா இலைக்கும் மஅரூஃபன், யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்தால் ஃபகாஃபிஊஹு, அவருக்கு முகாஃபா கொடுங்கள். முகாஃபாண்டா என்ன, நீங்கள் இன்னொரு டைம்ல இன்னொரு அன்பளிப்பு என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. இல்லை என்று சொன்னால் அவரது மனம் குளிர்ந்தது என்று நினைக்கின்ற அளவில் அவருக்கு
அதை பத்தி தேங்க்ஸ், அதாவது என்ன, ஒரு நன்றியான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகளை என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிலர் பணம் கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்சிருவாங்க, இவர் பேசாம இருப்பாரு. வந்துட்டு சிலர் அப்படிக்கிறாங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாரு, நான் ஏன் புகழ்ந்துட்டு இருக்கணும், அவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாரு, நான் ஏன் புகழ்ந்துட்டு இருக்கணும், அவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாரு சரி, ஆனா உனக்கு தரத்தையான அல்லாஹ்வுக்கு இன்னொருத்தரும் கொடுத்திருக்கலாம், உன்னை சாய்ஸ் பண்ணாரு பாரு, அதுக்காக வேண்டி என்ன செய்யணும் நீ, அவருடைய மனம் சந்தோஷப்படுகின்ற அளவில் அல்லது ஏதாவது ஒன்றை, இது முகத்துக்கு முன்கால புகழ்ற அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை இமாம் புகாரி அதுல் முஃபரத்ல என்ன செய்றார், பதிவு செய்றார் இதை. எனவே அன்புள்ள சகோதரி, இரண்டாவது நம்ம மனதுக்குள்ள வைக்க வேண்டிய விஷயம் எப்பொழுதும் மன்னிப்பு. எந்த செய்தி வந்தாலும் கணக்கு போட்டுக்கன்னு அளவுபடுத்திக்கன்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறைய சேரும், நிறைய காதல என்ன செய்யும், சேரும். இப்படியா நீங்க சும்மா கொடுக்குறீங்க, தெரியுமா அங்க என்ன நடக்குன்னு 4 பேர் இதுக்கண்டே இருப்பான், விளங்கிட்டா, அப்ப காதல விழுந்தோட என்ன செய்யக்கூடாது. அப்படியா சொன்னா சொல்றேன் கேளுங்க, 1996 இவனுக்கு முதலான கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு லிஸ்ட் போட்டு டைரியை கொண்டு வந்து அவன் கையில என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நடந்ததுன்னு வைங்க, நாங்களே என்ன செய்யறோம், நமது நன்மைகளை அழித்துக் கொள்கிறோம் அர்த்தம். அப்ப இரண்டாவது நம்ம எப்ப விளைவிக்கணும், எப்பொழுதும் மன்னிப்பு நம்ம கையில இருந்துட்டு அதை பத்தி எடுக்கவே கூடாது. நம்ம இதை சிரத்தை, அதாவது கவனத்துல எடுக்கவே கூடாது. அந்த மாதிரியான எந்த செய்திகள் வந்தாலும் சரி, கொடுத்த பின்னால் அதுல நம்ம கவனம் எடுத்துக் கொண்டிருந்தோம் என்று வையுங்கள், நமது நன்மைகளை நாங்கள் என்ன செய்வோம், அளிப்போம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றா, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃப்வ, குலில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுக்குமாறு சொல்லுங்கள். அதை கையில எனி டைம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது கூட இப்ப இது இந்த சப்ஜெக்டுக்குள்ள வராது விட்டாலும் நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு இது ஒரு காரணம். நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு இது காரணம். மனைவிட விஷயத்துல கொடுத்துட்டு புகழ் எதிர்பார்க்கிறது, மனைவிட கடமையை செய்யறது, செஞ்சுட்டு நிறைய புகழ் எதிர்பார்க்கிறது, ஏதாவது சொல்லுவாங்களான்னு என்ன செய்யறது எதிர்பார்க்கிறது, நல்லா வருமா வராது. அப்ப எதிர்பார்க்கறனால கொடுத்து வேலையில் ஏதோ அடுத்த வீட்டுக்கு கொடுத்துட்டு போறது நல்லது, ஒரு கஷ்டப்பட்டவனு கொடுத்துட்டு போறது நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம். இது காது கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோமே, இது ஒரு பெரிய பிழை. குலில் அஃப், அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃப்வ, மன்னிப்பை செலவழியுங்கள் அப்படின்றது, மன்னிப்பை செலவழியுங்க. பெண்களுடைய மனோநிலை எப்படி என்று சொன்னால், இயல்பிலை அவங்க என்னன்னா, நாங்கள் நிறைய கஷ்டப்படுகிறோம், நிறைய சிரமப்படுகிறோம் என்ற மனோநிலையில இருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்க அழகான ஒரு மாளிகை கட்டி, ஒரு அழகான ஒரு வீடு கட்டி, நாட்டில் அதுக்கு ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு அழகான நிலை எடுத்து நீங்க அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க, மனைவிட்ட பாத்தியா இந்த ஏரியாலே உனக்கு இந்த மாதிரி யாரா வீடு கட்டிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சொல்லத்தான் எதிர்பார்ப்பீங்க. அப்படி சொல்லி அவள்கிட்ட இருந்து பாராட்டு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, அதான் பிழை. நீங்க எப்படி எதிர்பார்க்கணும் தெரியுமா, இவர் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏசி கட்டி நான் வச்சு ஒரு வீடு கட்டிக்கிறேன், இதான் என்னால முடிஞ்சது, இதுல சிரமங்கள் இருக்கும், பாத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய் இருந்துக்கங்க, அதான் அவங்களுக்கு சந்தோஷம். எது சந்தோஷம், நான் உனக்கு முழுமையா எதுவும் செய்யல, நான் நிறைய குறை இதுல என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன், நீ தான் கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்து கொள்ளணும், அதுல இருந்து கொள்ளணும் சொல்லி பாருங்க, மனசுல என்ன செய்யும், சரி பரவாயில்ல உங்களுக்காக நான் ஏசி ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யறேன் இருக்கிறேன் என்கின்ற மனோநிலையில இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த மனோநிலையை பதிய வைக்கிற அஃப்ன்றது. நீங்க உலகத்தில் அன்புள்ள அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்றோம், அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் என்ன தரல, எங்களுக்கு ஆரோக்கியம் தந்திக்கிறான், மற்றவெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறான், ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். யாரா ஆரோக்கியத்தை மதிக்கிறோமா, தராதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆரோக்கியத்தை யாரா மதிக்கிறோமா, கண் இழந்தவன் கண் தேடி நிற்கிறான், அதோட பெருமதியை கேட்டு பாருங்க, அது ஃப்ரீயா எங்கள்கிட்ட இருக்குது. கிட்னி இழந்தவன் கிட்னி தேடி நிற்கிறான், அவன் 5 லட்சம் 10 தடவை 15 தடவைன்னு கேட்கிறான், ஆனா அதுகிட்ட ஃப்ரீயா இருக்கு, யாரா மதிக்கிறோமா இல்ல. அப்ப டோட்டல் கோடான கோடி நம்மகிட்ட சொத்து இருக்குது, உடம்பு ஒரு பெரிய சொத்து, ஆனா அதை ஒரு பைசா காசுக்கு நாங்க அதை மதிக்கிறோமா, மதிக்கவில்லை. ஆனா அல்லாஹ்ட்ட என்ன எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் எப்படி உங்களை வச்சுக்கிறான், ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அண்டண்டைக்கு உண்டுட்டு போற அளவுல அல்லாஹ் தஆலா எங்களை வைத்திருக்கிறான். எப்பயாவது அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கியாக வைத்திருக்கிறான், நல்ல உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறான் அப்படி என்பதை எல்லா இடத்துலயும் சொல்லுவோமா, இல்லை. அப்ப அல்லாஹ்விடத்துல இவ்வளவு தந்த பின்னால கூட அல்லாஹ்விடத்துல கூட நம்ம எப்படி நடந்து கொள்றோம்டா, ஒன்னும் தராத மாதிரியும் அல்லது ஏதோ தந்திக்கிற மாதிரியும் தான் நடந்து கொள்றோம். பணமே இல்லாத ஒரு வீட்டுல கொண்டு போய், சாதாரண பண வசதியோட கஷ்டத்தோட வாழக்கூடியவங்க வீட்டுல போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏதோ நிம்மதியா வாழ தந்திக்கிறான், மற்றபடி எதுவுமே இங்க கிடைக்கிற மாதிரி என்னது விளங்கல, இப்படித்தான் சொல்லுவான். அதாவது தன்னிட்ட இருக்கிறது ஒரு சின்னதாகவும் கிடைக்காத பெரிதாகவும் சொல்லுவா. இது மனிதனுடைய இயல்பு. இப்படித்தான் நம்ம எல்லாம் தரக்கூடிய அல்லாஹ்விடத்துல நடந்து கொள்றோம்டா, கொஞ்சத்தை கொடுக்கக்கூடிய அரவாசம் மிச்சம் பிடிக்கக்கூடிய எங்களோட எல்லாரும் இப்படி நடந்து கொண்டு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதனால நல்ல நிலையில இருக்கிறோம்டா எப்பயும் என்ன நினைக்கும் தெரியுமா, ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுத்துக்கிறோம். மன்னிப்பை கையில் எடுத்து நம்ம அதை என்ன செய்யணும், எப்பொழுதுமே அல்லாஹ் தஆலா இந்த செலவு விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல நிறைய மன்னிப்பை சம்பந்தப்படுத்துவான். செலவு விஷயங்கள் எல்லாம் நிறைய மன்னிப்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சம்பந்தப்படுத்துவான் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றுதான் மன் வலா அதா என்று வருது, தர்மம் செஞ்சுட்டு நோகடிக்க கூடாது என்று வருது.
அது என்ன நோக அடிக்கிறது? சொல்லி காட்டுறது வேறவா சொல்றான், சொல்லி காட்டுவது வேறவா சொல்றான். அசௌகரியத்துக்கு உண்டாக்க கூடாது அப்படின்றா. ஏன்னா அவன்கிட்ட எடுத்தவன்ட்ட எப்ப ஒரு அசௌகரியம் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நீ அவனுக்கு ஏற்படுத்தவே என்ன செய்யுது, கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, யாருக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களோ மேலதிகமாக அவர்களோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன தெரியுமா? நீங்க கொடுக்கிறீங்க என்ற மாதிரி அவர்கள் நடக்கிறார்களா என்பது அல்ல. அந்த சாப்டரை மூடிடுங்க. அது தேவையே கிடையாது, அது தேவையே கிடையாது. நீங்க அது எப்படி நினைக்கணும், கொடுக்காதவனோடு எப்படி நடக்கிறாங்களோ அந்த லெவல்ல நடந்து கொள்றாங்களான்னு பாத்துக்க. கொடுக்காதவர்களோடு எப்படி நடந்து கொள்றாங்களோ அது மாதிரி நடந்து கொள்ற அந்த எதிர்பார்ப்பை நீங்க குறைங்க, மனசுல என்ன செய்யும், நிம்மதி இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டாவது பகுதி மிக முக்கியம். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃப். எதை செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் மன்னிப்பை என்று சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இரண்டாவது விஷயம் இது. மூன்றாவது சகோதரர்களே, பொதுவாக சடரீதியான உதவிகள் தான் இந்த மாதிரி குடும்பத்தை பொறுப்பெடுக்கின்றவர்கள் கூடுதலான கவனத்தில் இருப்பாங்க. எந்த உதவி? சடரீதியான உதவிகள், மெட்டீரியலான உதவிகள். மெட்டீரியல் என்ன? பணம் கொடுக்கிறது, ஒரு வீடை கட்டி கொடுக்கிறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது, அவங்களுடைய பாடசாலை விஷயங்களை கவனிக்கிறது, அவருடைய கல்வி விஷயங்களை கவனிக்கிறது, நோய் விஷயங்களை கவனிக்கிறது. அவர்களுக்கு இந்த மாதிரி சடரீதியான உதவிகள் தான் இருக்கும். நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னால், சில வீட்டில் நீங்கள் பார்க்கலாம், இவன் என்னமெல்லாம் கோடான கோடி செலவழித்துக் கொண்டிருப்பான். ஆனா எதுவுமே செலவழிக்காத அந்த குடும்பத்தில் உள்ளவனுக்கு பெரிய ஒரு மரியாதை. சில குடும்பங்களை நீங்க பார்க்கலாம், எதுவுமே செலவழிச்சிக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்னு சொன்னா, கடைக்கு போங்கன்னா ஓடி போய் கடைக்கு போயிட்டு வந்துருவான். புள்ள தொட்டில தூங்குது ஆட்டுங்கண்ட டக்குன்னு ஆட்டிடுவான். வீட்டுல வந்து தர்த்தீப் ஏதா பண்றா உடனே தர்த்தீப் பண்ணிடுவான். வேலைண்டா வீட்டுல வந்து முன்னுக்கு நிப்பான். கோடான கோடி செலவழிக்கிறவனுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும். நிறைய செலவழிக்கிறவன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான், அவனால அதை செய்ய இயல்புல. ஆனா அவனுக்கு பெரிய மரியாதை இருக்கும். இவர்கள் ஓர வஞ்சனையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, அவங்க யாரும் ஓர வஞ்சனையோடு நடக்கல. செலவழிக்கிறவர்களுக்குரிய மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா உலகத்தில் எப்பையும் உள்ளத்தை போய் சேரக்கூடிய தெரியுமா, நீங்க இயல்பாக செய்கிறீர்களே, உங்களிடத்துல வந்து அதாவது எதுவுமே இல்லாத நேரத்தில் இயல்பாக உங்களால முடிஞ்சதை நீங்க சேர்ந்து செய்றீங்களே, அதுக்கு சொல்லுவாங்க என்று சொன்னால் உணர்வு ரீதியான பதிவுகள். அது வந்து என்ன செய்யும், உணர்வு ரீதியான ஒரு பதிவு தான் அது இருக்கும். நீங்க பார்க்கலாம், தந்தையை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய எல்லா செலவினங்களே பொறுப்பெடுக்கிறவன் அவன் தான். ஒரு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அதை மனம் வச்சு வாங்கி கொடுப்பான். ஆனா வீட்டுல மிச்சம் இறக்கமாக பெரும்பாலும் யாரோட இருப்பான், தாயோட தான். பிள்ளை யாரோட இருக்கும், தாயிட்ட தான் என்ன விஷயம் பண்ணாலும் போய் முறையிடும். என்ன விஷயம் சொல்றனாலும் தாயிட்ட தான் போய்விடும். அப்ப நல்லா அவனுக்கு தெரியுது, வாப்பா தான் என்ன செலவழிக்கிறாரு, அவட கையில தான் பணம் இருக்குது, அவர் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு, வீட்டுல எல்லாம் கொண்டு போய் அவர் தான் சேர்க்கிறாரு, அவன் காண்றான். ஆனால் எங்க விட்டுறான், தாயோட. என்ன காரணம் தெரியுமா, உணர்வு இருக்கிற இடங்கள்ல தான் உள்ளங்கள் போய் என்ன செய்யும், ஒட்டும். அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பொருளாதார உலகத்துல கொடுத்துட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பொருளாதாரங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டாலும் சரி, தன்னை உணர்வு ரீதியாக மதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதாவது பணம் என்பது அவனுடைய தேவை, பொருள் என்பது அவனது தேவை. ஆனா அது எல்லா உணர்வை மதிச்ச மாதிரி என்ன செய்யாது, ஆகாது. உணர்வு மதிப்பது என்பது அவன் வந்து அண்ட நிமிடத்துல உணரக்கூடிய அமைப்பிலான சூழல்கள் எல்லாம் அவன் முன்னால நிக்கிறான் பாருங்க. அவன் ஒரு கவலை சொல்வதற்கு முன்னால் நிற்பான், அவனுடைய தேவையை சொல்வதற்கு முன்னால் நிற்பான். எத்தனையோ கோடீஸ்வரர்கள், சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ கோடீஸ்வரர்கள். ஆனா வீட்டில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கலாம், சர்வசாதாரணமானவர்கள்ட்ட ஆறுதல் தேடிக்கொண்டிருப்பார்கள். சர்வசாதாரணமானவர்கள்ட்ட ஆறுதல் தேடிக்கொண்டிருப்பார்கள். என்ன காரணம் இது? நம்ம இதில் நிறைய பேர் தவறு விடுகிறோம். ஓர வஞ்சனையோடு பார்க்கிறார்கள். நிறைய செலவழிச்சால் நம்மளுக்கு என்ன செய்யறாங்கல்ல, மதிக்கிறாங்க இல்ல, தலைகீழா நிக்கிறாங்க. நான் இவ்வளவு கவனிச்சேன், அவளுக்கு என்ன குறை வச்சேன், அவருக்கு இவ்வளவு கவனிச்சேன், அவளுக்கு நான் என்ன குறை வைத்தேன் சொல்றாங்க. விவாகரத்துல போய் முடிஞ்சிருக்குது, நீங்க எந்த குறையும் வைக்கல. ஆனால் உணர்வு ரீதியான அம்சங்கள் இருக்குது. உள்ளத்துல ஒத்தனை எதிர்பார்க்கிற கவலைக்கான ஆறுதல், உடனே ஒரு சின்ன தேவை வருகிற நேரத்தில் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பிலான அந்த நெருக்கம், உடனே ஒரு விஷயத்தை வந்து அதாவது மன ரீதியாக மனம் திறந்து விட்டு பேசக்கூடிய அந்த சூழல். இந்த இடத்துல நீங்க ஒரு இடைவெளி வைத்தீர்கள் வைங்கள், இந்த மெட்டீரியல் ஒரு பக்கத்துல போய் விழுந்துரும். ஒரு பக்கத்துல போய் என்ன செய்திடும், விழுந்து விடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வசதி படைத்தவர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வசதி படைத்தவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வசதி படைத்தவர். ஆனால் அவர்களெல்லாம் தர்மம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு பசி வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வோட வீட்டுல தான் போய் நிற்பாங்க. எங்க நிற்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தான் போய் நிற்பாங்க. ஏண்டா, உணர்வுகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பளித்தது போல அவங்களால என்ன செய்ய முடியாது. அதனால எதுவும் இல்லைன்னு தெரியும் ரசூலுல்லாஹ் வீட்டுல, அங்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் தான் நிற்பாங்க. இதை நீங்க நிறைய குடும்பங்களை பார்க்கலாம். அதாவது வீட்டுக்கு செலவழிக்கக்கூடிய மகன் வெளிநாட்டில் இருப்பான், பொறுப்பாளர் வெளிநாட்டில் இருப்பான், அல்லது அண்ணன் வெளிநாட்டில் இருப்பான், அல்லது மாமா வெளிநாட்டில் இருப்பான், அவர் தான் பொறுப்பு.
ஆனா சின்ன கடன் வந்து எங்க ஓடிடுவாங்க, யார் நம்மளுக்கு அவசரமா பதில் சொல்ல அங்க போய் நிப்பாங்க. அப்ப இவர் பிரச்சனை வரும், நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தானே. அது என்ன அவங்க புரிஞ்சு கொள்வாங்க தெரியுமா? உடனே அந்த உணரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் மிச்சம் நெருக்கமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். மெட்டீரியல் அங்க மேட்டர், உணர்வு. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். நீங்கள் பார்க்கலாம், உங்கள்கிட்ட இல்லாத பல சிறப்பம்சங்கள் உங்கள் குடும்பத்திலே பொருளாதாரம் இல்லாதவருடைய கையில் இருக்கும். பொருளாதாரம் இல்லாதவருடைய கையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலையை சொன்னா அதை செய்யறதுக்கு நீங்க 5 நாள் ஆகுவீங்க. அவனுக்கு அது பணமே இருக்காது. வேலையை சொன்னா துடிச்சு அடுத்த செகண்ட் போய் என்ன செஞ்சிருவான், செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு ஜனாசாவுக்கு போய் நிக்கிறேன்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கு. நம்ம நாட்டில எல்லாம் ஜனாசாவுக்கு போறன்றது அது ஒரு பண்பு. ஜனாசால போய் நிக்கிற என்பது ஒரு பண்பு. சிலரை நீங்க பார்க்கலாம், ஜனாசாண்டா ஊர்ல உள்ள எல்லா ஜனாசாலும் இருப்பான். ஊர்ல உள்ள எல்லா ஜனாசால அவர் முன்னில் இருப்பார். எப்படி இவன் போறான்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஊர்ல ஒரு பொது வேலைன்னா அவன் எல்லா இடத்துல என்ன செய்வா, நிப்பா. இது என்னது, உணர்வு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, உணர்வு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உணர்வுகளை மதித்தல் பணம் செலவழித்தல் வந்து சேராது. ஒட்டுமொத்தமா வரும், முழுமையாக என்ன செய்யாது, வந்து சேராது. மூன்றாவது பகுதி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதை செய்வது போல அடுத்த பகுதியும் சரியாக செய்ய வேண்டும். அடுத்த பகுதி குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலும் தான், கணவன் மனைவிக்கு இடையிலும் சந்தோஷங்களுக்கான எல்லா வழியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் நினைக்காதீங்க. அவர்களோடு எத்தனை நாள் மனம் விட்டு பேசி இருக்கிறீங்கன்னு நினைத்து பாருங்கள். உணர்வுகளை எந்தெந்த இடத்துல நீங்க மதிச்சுக்கிறீங்க நினைச்சு பாருங்க. அந்த இடங்களால் தான் எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். எல்லா இடங்களிலும் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தஆலா கூட குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத்துக்கான அந்த பைத்துல் மால் இருக்கிறது, பொருளாதாரத்துக்கான எல்லா பைத்துல் மால் எல்லாமே இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடின வார்த்தை பேசக்கூடியவராக, கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதும் அவர்கள் ஓடி இருப்பார்கள். கொடுத்தாலும் ஓடி இருப்பாங்க. ஊர்ல பெரும் பணக்காரனாக இருப்பார்கள், நிறைய தர்மம் செய்வார்கள், நிறைய. ஆனா அவர்களோட போய் யாரும் பாராட்டி பேச மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, அவர் கஞ்சரன் எல்லாருக்கும் தெரியும், செலவழிக்கிற தன்மை இல்லைன்னு தெரியும். ஆனால் எந்த மனிதனையும் மனநோகடிக்கிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். இங்கிதமாக நடந்து கொள்வார், நல்லா மதிப்பாரு. அது என்னதான் இருந்தாலும் அவர மாதிரி வராது என்று நிறைய பேர் சொல்லுவதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். பொருளாதாரம் செலவழிக்கிறவன் செகண்ட்ல இருப்பான், பொருளாதாரம் செலவழிக்கிறவன் செகண்டா இருப்பான். இவன் என்ன செய்யறான், பெரிய இடத்துல இருப்பதை பார்க்கிறோம். நிறைய குடும்ப சீரழிவுகளுக்கு பின்னாடி நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு காதி கோட்ல ஒரு நாளைக்கு வரக்கூடிய 4 வழக்குக்கு முன்கால இருந்து பாருங்க. காலி கோட், அதுல வந்து அந்த தலாக்கு விவாகரத்து விஷயங்கள் இருக்குது, அந்த கோர்ட்ல போய் நின்று பாருங்க. இருந்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். வசதி படைச்சவன் வருவான், எல்லார பிரச்சனை வரும். என்னடான்னு பார்த்தா ஒரு சாதாரணமான ஒருவரோடு ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. எப்படி அங்க தவறான தொடர்புன்னு பார்த்தா பாலியல் காரணமோ பொருளாதார காரணமோ எதுவுமே இல்லை. இவன் வந்து அவருடைய பேச்சுக்கு காது கொடுத்திருப்பான், அவ்வளவுதான். இவன் அவளுடைய பேச்சுக்கு காது கொடுத்திருப்பான். அந்த ஒரு காரணம் தான் என்ன செஞ்சிடும், அவருடைய அழிவுக்கு காரணமாக அமைவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லாரும் செலவழிச்சா, கணவன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பினா, வீட்டை கட்டினா, எல்லாம் கொடுத்தா, அப்ப இவள் நாசமா போயிட்டாள் அப்படின்றாங்க. ஒழுக்க ரீதியா கூட இல்ல, சில பொழுது வேற வேற ரீதியால என்ன செய்யறாங்க, நாசமாக போய் விடுகிறார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க, மன் லைஸ மின்னா மன் கப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா. கணவன் இருக்கு, அந்த கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகின்றவர்கள் அதை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது பகுதி பொருளாதாரம் செலவழித்தலோடு சேர்த்து நம்ம உணர்வுகளை மதிக்கிறோமா என்ற பகுதி என்ன செய்யணும், மிக கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒரு பகுதி. அதுதான் ஒரு சிலர் எங்களை விட செலவழிக்கின்றவர்களை விட குடும்பத்தில் மிகைத்து நிற்பதற்கான முதல் காரணம். ஓரவஞ்சனை கிடையாது, தவறான பார்வை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது சகோதரர்களே, நாங்கள் ஒரு குடும்பத்திலே செலவழிக்கிற நேரத்தில், ஒரு குடும்ப பொறுப்புக்கு வருகிற நேரத்தில் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு அதிலே இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடம் இருந்துனா கூலியையோ நன்றியையோ எதிர்பார்க்கவில்லை. கூலி அவர் தரலாம், நன்றி அவர் சொல்லலாம், நாங்க என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. சிலர் டபுளா சேர்த்திக்கிறாங்க, நான் கூலியெல்லாம் பெருசா எதிர்பார்க்கல, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆனா ஒரு வார்த்தைக்கு ஒரு மனிதாபிமானத்துக்காண்டி சொல்லலாமா? சொன்னது என்னது இது, ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது ரெண்டாவது முறைனா இல்லையா? நான் எதிர்பார்க்கல, நான் இது புறம் பேசுறதுக்காண்டி பேசல, இது மிக முக்கியமான செய்தி என்பதனால பேசுறேன்னு. ஆனா ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒன்று. அதே மாதிரி என்ன, நான் கூலியோ அதெல்லாம் எதிர்பார்க்கல, எனக்கு அப்படி நான் கூலி எதிர்பார்க்காம நிறைய செஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லலாம் தானே, இது என்ன, இது ரெண்டு ஒன்று தான். அப்ப கூலியையோ இதையோ எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம நினைக்கிறோம் அவன் பரிகாரமாக நாம் பொருள் எதிர்பார்க்கல, இல்ல. உலகத்திலேயே மனிதன் விரும்பக்கூடிய ஒன்றது முத்தாத்துல் கல்ப், உள்ளத்துல ஒரு சந்தோஷம். உதாரணமாக
ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான்னு வைங்களேன், ரோட்ல ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு நம்ம 1000 ரூபா கொடுக்க மாட்டோம். அவன் எவ்வளவு பெரிய தேவை சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்க மாட்டான். என்ன காரணம்? அவன் நம்ம அடிக்கடி பார்க்க மாட்டோம். நம்ம அவன் குடும்பத்தில் ஒரு ஆள் அல்ல, அவனுக்கு எங்களுக்கு நெருக்கம் இல்லை. அதே தேவையை நம்ம குடும்பத்தை சொன்னா 1000 கொடுப்போம். ஏண்டா அவனை அடிக்கடி பார்ப்போம், அவன்கிட்ட சில வார்த்தைகளை நம்ம கேட்போம், நம்மளுக்கு எல்லாம் அவனுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எனவே உள்ளம் எதை தேடுது தெரியுமா? கொடுப்பதன் மூலம் கிடைக்கின்ற மன சந்தோஷத்தை உள்ளம் என்ன செய்யும்? தேடும். இதனாலதான் நம்மளுக்கு அறிமுகமற்றவங்களுக்கு நம்ம பெரிய தர்மங்கள் என்ன செய்யறதில்லை. அறிமுகமான நெருக்கமான குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய தர்மங்கள் என்ன செய்வோம். இது இயல்புலே உள்ளம் தேடும். நாம எப்படி பதிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இந்த தேடுதல் அவனாக தந்தா ஓகே, நாங்களாக எதிர்பார்க்க கூடாது. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியோ நாம் எதிர்பார்க்கவில்லை என்கின்ற மனோபாவம் நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த மனோபாவம் நம்மிடத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். எப்படி பாதிப்புகள் ஏற்படும் பாருங்க. ஒரு சிலர் எதிர்பார்த்து குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பாராட்டுவான், அவன் பாராட்டணும், இவன் சொல்லணும், அதை சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருப்பான். தம்பி டாக்டர் ஆகுவதற்கு இவன் காரணமாக இருந்திருப்பான், அல்லது அண்ணன் டாக்டர் ஆகுவதற்கு தம்பி என்ன செஞ்சிருப்பான்? காரணமாக இருந்திருப்பான். இன்ஜினியர் ஆகுவதற்கு காரணமாக இருந்திருப்பான். பெரிய ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு அண்ணனோ தம்பியோ காரணமாக இருந்திருப்பான். அதுக்கு பின்னால ஏதோ ஒரு வகையில் அமைஞ்ச மனைவி மோசமா இருந்திருப்பான் வைங்களேன். அவன் அப்படியே திருப்பிட்டு போயிட்டான். நல்லவனாக இருந்தாலும் கூட மனைவியுடைய அந்த பேட்டர்ன் அவன் மாறிட்டான் வைங்க. இவனுக்கு எந்த வகையில தொடர்பு இல்லாத லெவலுக்கு ஆயிட்டு, அல்லது ஒரு எதிர்த்து பேசுற லெவலுக்கு ஆயிட்டேன்னு வைங்க. நான் பணம் கொடுக்காட்டி இவன் டாக்டர் ஆகிப்பான நினைக்கிறீங்க? இவன் போய் ரோட்ல செருப்பு தைச்சிட்டு இருந்திருப்பான். அத்தனை 15-20 வருடத்துடைய அத்தனை தர்மத்தையும் தூக்கி நரகத்துல போடுற மாதிரி. நான் கொடுக்காட்டி இவன் நல்லா வந்திப்பான்னா நினைக்கிறீங்க? அப்படியே போயிருப்பான். அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் சைத்தானுக்கு என்ன தேவைண்டா, உங்களது பணம் உலகத்துக்கும் பிரயோசனம் இல்லாம போகணும், மறுமைக்கும் பிரயோசனம் இல்லாம போகணும். அதான் தேவைணும். சைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உலகத்துக்கு, ஏன்னா சைத்தான் வெறுமனே நரகம் மட்டுமல்ல, கேவலத்தை உண்டாக்கணும். அவனுக்கு நோக்கம் என்ன? கேவலத்தை உண்டாக்க வேண்டும். இப்ப நீங்க 15 வருஷமா அந்த செலவழிச்ச பணத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சிருந்தா, அவங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிச்சிருந்தா சந்தோஷமாக கிடைச்சிருக்கும். அதுவும் கிடைக்கல. அவனுக்கு செலவழிச்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதை சொல்லி காட்டினதால மறுமையில என்ன செய்யல, அது கிடைக்கவில்லை. இதை சொல்லுவதற்கான சந்தர்ப்பத்தை சைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு நாளும் இந்த மாதிரி சுட்டி காட்டிவிடக் கூடாது. இந்த மாதிரி சுட்டி காட்டிவிட எத்தனையோ பேர் சொல்லி காட்டுகிறார்கள். தனது தங்கையுடைய அவ ஸ்கூலுக்கு போகக்கூடிய சைக்கிளை கூட தொடச்சி அதை அழகுபடுத்தி அதை கொண்டு போய் சேர்த்து அவளை வளர்க்க வச்சுட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க. படிச்ச பின்னால ஏதோ ஒரு பிரச்சனையில அண்ணனை எதிர்த்து ஒரு பேச்சு பேசினதுனால நான் சைக்கிள்ல இருந்து தொடச்சேன். இன்றைக்கு இப்படியா பேச, ஒரு நிலத்துக்காக வேண்டி இப்படியா பிரச்சனை படுத்துறாய் அப்படின்னு சைக்கிள் தொடச்ச யாருக்கா தெரிஞ்சிருக்காது. அந்த சைக்கிள் தொடச்சதுல இருந்து, ட்ரெஸ் அயன் பண்ணதுல இருந்து, சாதாரண சாப்பாடு வச்சதுல இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யறான்? கொட்டை வச்சிடறான். கொட்டை வைக்கிற தங்கச்சி நினைச்சிடக்கூடாது. யாரு? சைத்தான். அத்தனை கொட்டை வைக்கிறான். இது கண்டு சைத்தான் சிலரை தூண்டி விடுவான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ற மாதிரி தூண்டி விடுவான். சிலர் இப்படி சொல்றாங்களே, சொல்லி வைக்க மாட்டாங்க, இப்படி சொல்றாங்களாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொல்றாங்களாமே சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அப்படியே சொன்னா இவர் உறுதிப்படுத்துறல, சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இப்ப வாய் முந்திச்சு, இப்ப எல்லாம் வாயானது பெருசாயிட்டு. உங்களுக்கு எப்படி இருந்தவங்க தெரியுமா? வாங்க இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கா? பிரியா போட்டு இருப்பட்டி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு என்னது நாம எப்படி வளர்த்தோம். இவர் மட்டும் தான் தங்கச்சியை பொறுப்படுத்தி வளர்த்த மாதிரி உலகம் ஃபுல்லா உள்ளத்துல அட்டிச்சு சொன்னா என்ன நடக்கும்? உனது நன்மைதான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அவனுக்கு அப்படியே நடந்து கேட்டுக்கொள்வாங்க. உள்ளத்துல என்ன நினைப்பான் தெரியுமா? இப்படி ஒரு அண்ணனா, அவள் ஏசுறது நியாயம்தான், முடிவோட தான் இவன் போவான். தங்கச்சிக்கு செலவழிச்சதை எவனா சொல்லி காட்டுவானா? இந்த மாதிரி இப்படியா சொல்லி காட்டுவான் அப்படின்னு அவன் ஆச்சு. ஆனா அவங்களுக்கு முன்கால சொல்ல மாட்டான். இந்த சமுதாயத்துல சராகத்து குறைவு, முகத்துக்கு முன்கால தவறு என்று சொல்றது என்னது குறைவு. நம்ம திருந்திக் கொள்கின்ற அமைப்புல சொல்லுகின்றவர்கள் குறைவு. கேட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போனா, அப்படி போய் மாறி சொன்னா இவன் போய் திருப்பி எங்க போய்வான்? அங்க போய் போட்டுருவான். பத்திரும் குடும்பம் பத்துவதற்கு இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யும்? காரணமாக அமையும். எப்பொழுதும் நம்ம எதிர்பார்த்தது அல்லாஹ்விடத்தில் உள்ள மிகப்பெரிய கூலி. அல்லாஹ்வுக்கு நம்ம செலவழித்ததுடைய பெருமதி இல்லை, உங்களோட உள்ளம்தான் மிக முக்கியம். உள்ளம்தான் லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. அது ரத்தமோ அதனது இறைச்சிகளோ போய் சேர்வது கிடையாது. எது போய் சேருது? உங்களுடைய தக்வா தான் போய் சேருது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அந்த தர்மத்தில் நீங்க எவ்வளவு அறுத்த ரத்தம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 100 ஒட்டகம் அறுத்தா எவ்வளவு ரத்தம் ஓடிக்கும்? எவ்வளவு இறைச்சி போயிருக்கும்? அது போய் சேராதுன்ட்டான்ல. அது போய் சேர்ந்தா தானே பெருசா இருக்கும். அப்ப
உள்ளத்துள்ள தக்குவா போய் சேருதுண்டா, நீங்க கொஞ்சமாக செலவழிச்சாலும் உயர்ந்த நோக்கம் இருந்தால் அது போய் சேரும். நீங்க நிறைய செலவழிச்சாலும் உயர்ந்த நோக்கம் இல்லைன்னா அது போய் சேராது. எனவே மூன்றாவதாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் சொல்லி காட்டுகின்ற அந்த நிலைக்கு நம்ம மாறிவிடவே கூடாது. அந்த சூழல் நம்மளுக்கு எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, வந்து விடவே கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு கண்டா, சிலர் மனைவி என்று எடுங்க, சிலர் திருமணம் முடிச்ச பின்னாலும் கூட தன் குடும்பத்தை என்ன செய்வாங்க, பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்துடைய ஈர்ப்பின் காரணமாக பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்துக்கு செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப மனைவி என்று வரக்கூடியவங்க அவர்கள் தண்ட பிள்ளை தண்ட குடும்பம் அப்படி பார்க்கத்தான் செய்வார்கள். அது இயல்பு, உலகத்தில் அதெல்லாம் என்ன செய்யலாம், மாற்ற முடியாது. ஆனா இடைக்கட விழக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக, நீங்க செலவழிக்கிறீங்களே அப்படி என்ன அந்த பகுதியை சுட்டி, அந்த பகுதியில் உள்ள குறைகளை நீங்க மன்னிச்சுட்டு போவீங்க. ஆனா சுட்டி காட்டுறவங்க யார் இருப்பாங்க, ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். இவர் என்ன செய்வார், ஒரு 20 வருஷம் செலவழிச்சிட்டு ஒரு 20ஓ 25வது வருஷமோ பெரிய ஒரு துரோகம் நடந்துரும். இவர் எந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறாரோ அந்த குடும்பத்திலிருந்து பெரிய ஒரு துரோகம் நடந்துரும். சில குடும்பங்கள் எப்படி என்ன, அண்ணனை பத்தி ஒரு தவறான செய்தி வருது, மானக்கேடான செய்தி வருது, எந்த குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த குடும்பம் என்ன செஞ்சிருது, இருக்கும் அப்படின்னு ஓகேன்ட்டு இருக்கும், நடந்துதான் இருக்கும் அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன செய்யறாரு, நெஞ்சில கை வைக்கிறாரு. அட, எந்த குடும்பத்துக்கு நான் செலவழிச்சு இந்த குடும்பம் நம்மளுக்கு போய் இப்படி சொல்லி இருக்குதே அப்படி என்ற உடனே அடுத்த நிமிஷம் இந்த 20 வருஷமா யாரும் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க, மனைவி தானே, அதே இடத்துல அவங்க மறுபடியும் வருவாங்க. நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, நான் 20 வருஷமா இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் என்ற உடனே இவர் உடனே கட்டுப்பட்டுருந்தாங்க. என்ன, சரிதான், நான் அப்பயே கேட்டிருக்கணும், விளங்கல, நான் ஏதோ அன்புல என்ன செஞ்சுட்டேன், செலவழிச்சு, நீ சொன்னது சரிதான் இப்பதான் விளங்குது அப்படின்னு உடனே என்ன செஞ்சிடறது. 20 வருஷம் செஞ்சதுக்கு நீ என்ன நினைக்கணும், பாரு, அது வேற இது வேற. அவர்கள் எனக்கு ஒரு அவதூறு சொல்றதுன்றது வேற, நான் 20 வருஷம் பணம் செலவழிச்சேன்னு வேற. அவங்க தகுதியா இருந்தாங்க, நாங்க செலவழிச்சு அல்லாஹ் எனக்கு மறுமையில கூலி தருவான், அதுக்கு இதுக்கே முடிச்சு போடுறாய் என்றதுதான் அவங்கள்ட்ட இருக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, போராட்டத்தில் கடைசியில தோல்வி அடையக்கூடிய நிலை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தாஹ் என்ற நபித்தோடருக்கு செலவழிச்சுன்னு வராங்க. அவர் அவரோட சிறப்பை பாருங்க, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அடுத்த வீட்டுக்காரர், உறவினர், கஷ்டத்துல உள்ளவர், 4 விஷயம் இருக்கு. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அடுத்த வீட்டுக்காரர், அவர் உறவினர், கஷ்டத்துல உள்ளவர். அபூபக்கர்லாம் செலவழிச்சுன்னு வராங்க. என்ன செஞ்சிருது, செலவழித்துக் கொண்டு வந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ஒரு அவதூறு பரவுது. பரவின உடனே இவர் 2 வகையில சும்மா இருந்திருக்கணும். யாரு, மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்று ரசூலுல்லாஹ்வோட மனைவி, அப்படியாவது மௌனமா இருந்திருக்கணும். அல்லது தனக்கு செலவழிக்கிறவர் நம்மளுக்கு இது உறுதிப்பட்டா கவர்மெண்ட் பாத்துக்கலட்டும், இல்லைன்னா பேசாம இருக்கணும், நின்றுக்கணும். இவர் என்ன செய்யறாரு, இரிக்கும்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, அந்த இவரை உருவாக்கல, இவர் என்ன அந்த செய்தியை பரத்துறதுல இவருக்கு ஒரு பங்கு என்ன செய்து போகுது. இதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மனவேதனைப்பட்டாங்க. செலவழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மனவேதனைப்படுறாங்க. அவங்க ஒரு மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பமே என்ன செய்து மிச்ச வேதனையில இருக்குது. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், இது பொய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையான ஒரு வசனம் இறக்கினானே, அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஆத்திரம் அபூபக்கர்லாம் வருது. வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தாஹ், இதுக்கு பின்னால மிஸ்தாஹுக்கு நான் செலவழிக்கவே மாட்டேன் சத்தியம் பண்ணார். சத்தியம் பண்ணிட்டாரு. நியாயமா இல்லையா? அவரோட மனசுக்கு வந்த அந்த கோபத்துக்கு அவர் சொன்ன நியாயமா இல்லையா? அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குற அடுத்த வசனம், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ, உங்களில் வசதியுடையவர்கள் சிறப்புடையவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம். மிஸ்தாஹ் செஞ்சது தவறு, ஆனா இப்படி கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? உடனே அபூபக்கர்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லிட்டு மிஸ்தாஹுக்கு மௌத்து வரைக்கும் அவர்கள் செலவழித்தார்கள். பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? அவர்கள்ட்ட அவதூறே வருது. ஒரு மாத காலம் அல்லோல கல்லோலப்படுது அந்த குடும்பமே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான், அதை வச்சு நீ செலவழிக்காம இருக்க கூடாது, அது வேற இது வேற, அது வேறு இது வேறு என்று அல்லாஹ் இந்த மாதிரி இடத்துல அல்லாஹ் சொல்றான்னா இது மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்காது, இந்த லெவலுக்கு வந்திருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்ற அதுக்காக நீ சத்தியம் பண்ணக்கூடாது, நீ செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம மனதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இந்த 4வது பகுதி எது தெரியுமா? நமது குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமது குடும்ப விஷயங்களில் அவர்களை கூலியை எதிர்பார்த்து நம்ம எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது. அவர்களுடைய பாராட்டை அவங்க பாராட்டுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆனால் அதை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் செய்துவிடக்கூடாது. அதையும் சிலவங்க என்ன செய்வோம், அதை விளம்பரப்படுத்திட்டு நான் பாராட்டுக்காலம் செய்யறது இல்லைன்னு அதை கொஞ்சம் சொல்லி கண்டிக்கிறது, இது வேற பிழை. வணங்கிட்டா உலகத்துல நிறைய பேருடைய இஹ்லாஸ் அடிபட்டு போறது தெரியுமா?
நான் வந்து எந்த புகழுக்கு மயங்க மாட்டேன் என்று சொல்லி அதை ஒருத்தன் சொன்னா அதுல மயங்கிறது. உங்களை மாதிரி புகழ்ல மயங்குறவன் நான் மயங்காதவ யாருமே நான் பார்த்தில்லைன்னா அதுல மயங்கிடுவான். விளங்கிட்டா? அது அவன்கிட்ட இருக்கக்கூடியதுல முழுமையா யாராவது சொன்னாண்டா அதுல மயங்கக்கூடியவங்கள பாக்குறோம். அதே போல என்னது, நான் வந்து இந்த புகழுக்காக உண்மையிலே புகழுக்காக செஞ்சுக்க மாட்டேன். ஒரு ஆள் வருவாரு, நீங்க புகழுக்காக செய்யலன்னு எனக்கு தெரியும் என்று அதுல விழுந்துருவாரு. அதுல என்ன செய்வாரு, விழுந்துருவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க என்ன செய்யறீங்க பார்க்கலாம். தனக்குள்ள விஷயத்தில் பூரணத்துவம் இருக்கிறேன்னு யாராவது சொன்னா அதுல என்ன செஞ்சிரு விழுந்துடுறது. ஒரு ஆள் கோபப்பட மாட்டார், நிறைய பொறுமைசாலி, நீங்க கோபப்பட மாட்டீங்க பொறுமைசாலின்னு எனக்கு தெரியும் என்றுவார். அதோட அதுல என்ன செஞ்சிருவாரு, அதுல விழுந்துருவார். இப்படி நிறைய நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட நம்ம கவனமா இருக்க. நான் என்ற தன்னிலை விளக்க நம்மளுக்கு தேவை கிடையாது. நீங்க எப்படி என்பதை பிராக்டிக்கலி விளங்கட்டும். நீங்கள் எப்படி என்பதை மக்கள் பிராக்டிக்கலாக பார்த்து விளங்கிக் கொள்ளட்டும். அறிமுகப்படுத்தி விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்லித்தான் அவங்கள பத்தி விளங்குது. நிறைய பேர் சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோமே என்ன செய்யாது வராது. ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்த்ததே இல்லை அவரை. ஆனா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லித்தான் என்ன செய்யறோம் நம்ம தெரிஞ்சு கொள்றோமே தவிர அவர் அந்த மாதிரி இருக்கிறாரா நம்மளுக்கு தெரியாது. எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பிராக்டிக்கலா நம்மளை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நான்காவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, புகழை எதிர்பார்த்து கூலி எதிர்பார்த்து செய்தோம் என்றால் எதிர்காலத்தில் அது என்ன செய்யும் தெரியுமா, நம்மளை வந்து அதையெல்லாம் சொல்லி காட்ட வைக்கும். அதையெல்லாம் சொல்லி காட்ட வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இது என்ன மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன, கடைசியாக எப்படி நாம் இந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறோமோ, எப்படி அந்த குடும்பத்துக்கு எங்கிருந்து உபகாரம் போகிறதோ, நாங்க எப்ப ஒரு மனநிலையை வச்சுக்கிறோம் சைத்தான், அவங்க இது எங்களுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு தான் நாங்க கொடுக்கிறோம், அவங்களுக்கு தான் நாங்க செலவழிக்கிறோம், அவர்கள் பகுதியிலிருந்து எதுவும் இல்லை, நீங்க தான் அவங்களுக்கு பெரிய வேலை செஞ்சுக்கிறீங்க என்ற மனோநிலையை செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவான், சைத்தான் ஏற்படுத்துவான். செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சைத்தான் ஏற்படுத்துவான். இப்படி ஏற்பட்டுட்டா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, இல்லை அப்படி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் எங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு உள்ளவர்களை விட தான் கொஞ்சம் சிறந்தவன் என்று நினைத்திருந்தார்கள். அவர் செலவழிக்கிறது காரணமாக இருக்கலாம், இவருடைய வீரம் காரணமாக இருக்கலாம், அறிவு காரணமாக இருக்கலாம், தியாகம் காரணமாக இருக்கலாம், நான் கொஞ்சம் இவர்களை விட நான் கொஞ்சம் மேலுக்கு அப்படின்னு நினைத்திருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதிலாக சொன்னார்கள், வஹல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதோ, உங்களுக்கு உதவி கிடைப்பதோ உங்களுக்கு கீழுள்ள பலகீனர்கள் மூலமன்றி வேறு இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வஹல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு கீழுள்ள பலகீனர்களால தான் உங்களுக்கு உதவியும் உங்களுக்கு ரிஸ்க்கும் வருகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த காய்தா நினைச்சு பாருங்க, மேலுள்ளவர்களால வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு வாரதே கீழுள்ளவர்களால தான், தலைகீழாக இருக்குது, மேலுள்ளவரால் தான் எனக்கு கிடைக்குது, இவரால் தான் கிடைக்குது, அவரால் தான் கிடைக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, உன்கிட்ட வாங்குறவனால தான் உனக்கு கிடைக்குதுன்றாங்க. இது எப்படி நம்ம எல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம் சொன்னால், நம்மளுக்கு ஒரு 5000 ரியால் செலரின்னு வைங்க, நமக்கு ஒரு 2000 ரியால் செலரின்னு வைங்க, ஒரு கணக்குள்ள நம்ம செலரி வாங்குறோம். நம்மளுக்கு திடீரென நாங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு 500 ஒரு 600 ஒரு 1000 செலவழிச்சு நினைக்கிறோம், குடும்பத்துக்கு மேலதிகமாக. சைத்தான் ஒரு கற்பனை எல்லாருக்கும் போடுவேன், எப்படி தெரியுமா, இந்த 1000 மட்டும் 2 வருஷத்துல முடிஞ்சிட்டேன்டா, இப்ப இந்த குடும்பத்துக்கு செலவழிக்க இந்த 2 வருஷத்துல முடிஞ்சிடும், அப்ப நம்மளுக்கு 1000 பேலன்ஸ் நிற்கும். இதை வைத்து நம்ம வாகனம் வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், அதை சேர்த்தோம்னா நம்ம அது செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணுவோம். எது, இந்த ஏழைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த 1000 வச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்ல அப்படி இல்லைன்றாங்க. அது எப்படி தெரியுமா, அவர் இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த 1000 கிடைக்குது, இல்லாட்டி இது போயிருவேன்றாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுதுண்டா, அவர் இருக்க போய் தான் இந்த 1000 கிடைக்குது, அவர் இல்லையென்றா உங்களுக்கு 1000 தான் கிடைச்சிருக்கு, 2000 கிடைச்சிருக்காது. அவர் இல்லை என்றால் உங்களுக்கு 1000 தான் கிடைத்திருக்கும். அல்லாஹு தஆலா அந்த 1000 10 பேர் மூலம் ஒரு ஆள்ல கொண்டு போய் சேர்ப்பா, அதுக்கு உங்களை செலக்ட் பண்ணிக்கிறான். உங்களுடைய நல்ல மனசு காரணமாக இருக்கலாம், உங்களுடைய இஹ்லாஸ் காரணமாக இருக்கலாம், அந்த குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற உங்களுடைய ஹிம்மத்து காரணமாக இருக்கலாம். உங்களே செலக்ட் பண்ணி உங்களிடத்துல தாரா. நீங்க என்றைக்கு அதை தடுத்துக்கிறீங்களோ உங்கள்ட்ட எடுத்துருவாங்க, எடுத்து இன்னொருத்தர் மூலம் அல்லாஹ் கொடுப்பா. எப்படியோ நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் முன்னேறத்தான் போகிறார்கள், நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்கத்தான் போகிறது, நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் வாழத்தான் செய்வார்கள், நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். நிறைய பேர் செய்யற பிள்ளை என்ன தெரியுமா, 2 மாசத்தை கட் பண்ணி பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி 2 மாதத்துக்கு கட் பண்ணி பாப்போம் என்ன சார், ஒரு நாள் ஒண்ணு நடக்காது, ஒரு நாளும் ஒண்ணு நடக்காது. வேணும்னா உங்களுக்கு சோதனையாக அமையும். நீ கொடுப்பாயா என்பதற்காக அல்லாஹ் தஆலா உனக்கு கைக்கே தந்து கண்டிருப்பான். ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் நீ கொடுக்கலையா உன்னே நஷ்டத்துல போடுவான். அதை எடுப்பான், எடுத்து இன்னொரு வகையில் என்ன செய்வான், கொண்டு போய் சேர்ப்பான். எனவே
எங்களிடமிருந்து எவ்வளவு பங்கு போகுதோ, நீங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது அதிகரிச்சு பாருங்க, உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? கூடிக்கொண்டே இருக்கு. ஏன் கூடு தெரியுமா? நீங்க கொடுக்குறீங்க என்பதனால அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பான். பொறுப்பு உங்களுக்கு. எப்படி நீங்க கூடுதலா ஒரு விஷயத்துல பொறுப்பாய்க்கிறீங்க, நீங்க தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னா எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பாங்களே உங்கள்கிட்ட, இவர் கொண்டு போய் கொடுத்துருவாரு. அது மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்வான்? இருப்பா. இங்க நீங்க செய்யற வேலையெல்லாம் ஒரு போஸ்ட்மேன் வேலை, எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது. அது எங்கள்கிட்ட நிக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அதை நீக்கிட்டா நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு வேலை பார்க்கலாம் நினைக்கிறோம். ஒரு நாள் இல்லை. அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்யலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இவனை நிறுத்தி இதை நீங்க அதிகரிக்கலாம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. வஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது ஏழைகள், உங்கள் கஷ்டப்பட்டவர்களை தண்ணி அன்றி உங்களுக்கு கிடைக்க. ஒருவர் வாராரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆளுக்கு நான் தான் கொடுக்கிறேன், இவருக்கு நான் தான் செலவழிக்கிறேன், அவர் எப்ப இபாதத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்றான். அவர் இபாதத்திலே இருந்துகிட்டு இருக்கிறார். ஒருவர் தொழிலுக்கு போகாம இபாதத்து செய்யறது, அசால்ட்டாக கவனம் எடுக்காம அந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதெல்லாம் கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் செய்தியில என்ன விளங்குது, அவர் அப்படி இருக்கல, அவரால் ஏதோ முடியாதனால அவர் வணக்க வழிபாட்டில் மட்டும் என்ன செய்யறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு நான் தான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன், ஆனா அவர் வணங்கி கண்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லக துர்ஸகு பிஹி, உனக்கு ரிஸ்க் அவரால் கிடைக்கலாம் அப்படின்றாங்க. உனக்கு இப்ப கிடைக்கிற ரிஸ்க் அவர் மூலம் கிடைத்துக் கொண்டிருப்பதாக இருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ஈமானிய பார்வை, இது உலக பார்வை இல்ல, இது ஈமானுடைய ஒரு பார்வை. செலவழிக்க கூடியவர்களுக்கு இந்த ஈமானிய பார்வை மிக முக்கியம். எப்படி போய் சேருவது என்பதில் நாம கொடுக்கிறோம் நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹு அமாபின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த ரிஸ்கை என்ன செய்திருக்கிறான், அதாவது பொறுப்படுத்தி இருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா ரிஸ்கை பொறுப்படுத்திக்கிற டைம்ல நீங்க பொறுப்படுத்திக்கிற மாதிரி நீங்க நடந்துங்கண்டா, நீங்க கொடுக்காட்டி போய் சேராதா அப்படி என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது, எங்களை அல்லாஹ் காரணமாக்கி நீ கொடுக்கிறானா இல்லையா என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம புரிஞ்சு கொண்டோம் சொன்னால் அவர்களை எங்களுக்கு ஒரு அருளாக பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்கள், இது மிக முக்கியம். இதுல இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், எங்களை வாழ வைப்பது நாங்க கொடுக்கிற நம்ம பகுதியால மட்டும்தான் நடக்கிற நினைக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுல இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, அவர்களுடைய பிரார்த்தனை. நாங்க எங்களுக்கு பிரார்த்திப்பதை விட சில பொழுதுகள் அவர்கள் எங்களுக்காக பிரார்த்திக்கலாம். நீங்க பாருங்க, ஒரு 10 ரியால் ஒரு 5 ரியால் நீங்க ஒரு ஏழைக்கு கொடுப்பீங்க. இந்த 10 ரியால் 5 ரியால் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தாத அளவுக்கு உங்களுக்கு துஆ கேட்பான். நீங்க ஒரு 10 ரியால் கிடைச்சா அல்லாஹ்ட்ட எப்படி துஆ, யா அல்லாஹ் நீ இந்த 10 ரியாலை தந்துட்டாய் அப்படி நிறைய புகழுவோமா? புகழ மாட்டோம். ஆனா இந்த 10 ரியால் ஒரு ஏழைக்கு கொடுத்து அவனுடைய துஆக்களை பாருங்க. அல்லாஹ் யர்ஹமுக், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்ய, ரஹமக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் யுபாரிக் ஃபீ மாலிக், அல்லாஹ் யுபாரிக் ஃபீ அஹ்லிக், நிறைய சொல்றான். ஏன்னா 1 ரியால் கொடுக்கிற இடத்துல நீ எனக்கு 10 என்ன செஞ்சாய், தந்தா என்கின்ற உணர்வு. சில பொழுது உங்களுக்காக நீங்கள் கேட்கின்ற துஆவை விட ஒரு ஏழை கேட்கின்ற துஆ உங்களுக்கு என்ன செய்யும், கபூல் செய்யப்பட்டிருக்கும். ஒரு ஏழை கேட்கின்ற துஆ உங்களுக்கு கபூல் செய்யப்பட்டிருக்கும். ஒருவர் நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். அபூ தர்தாவுடைய மனைவி உணவு அனுப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் நோய் நின்ற உடனே உணவு நிறுத்திட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா, அவர் நோயாளியாக இருக்கிறாரு, அந்த நேரத்தில் அவருடைய துஆ எங்களுக்கு என்ன செய்யட்டும், வந்து சேரட்டும் என்று தான் நான் என்ன செஞ்சேன், கொடுத்து கொண்டிருந்தேன். அப்படி நோயாளியுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியும் இல்லை. ஆனா ஒரு நோயுடைய நிலையில் அவர் பலகீனத்தில் இருக்கிறாரு. இப்ப பலகீனர்கள் நம்ம ஏதாவது அந்த டைம்ல செய்யற நேரத்தில் அல்லாஹ் அந்த துஆவை என்ன செய்யலாம், அங்கீகரிக்கலாம் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அதை சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது நம்ம புரிஞ்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் சொன்னாங்க, உவைஸல் கர்னியை நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்க. அவர் யார்? அவரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? எனவே அன்புள்ள எங்களுக்கு கீழே உள்ளவர்களுடைய துஆ எங்களை விட அவர்கள் சிறப்பானவர்களாக அல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய துஆ எங்களுக்கு மிக முக்கியம் என்பதை புரிஞ்சு. யாராவது ஒருவர் உங்களுக்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கேன்னு சொல்றாங்கடா, அது சும்மா அப்படி அவர் தட்டிட்டு போகவானா, உள்ளத்தால உடனே நினைங்க, யா அல்லாஹ் இந்த துஆ நீ கபூல் செஞ்சிரு, யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்து விடு. ஏன், எனது இஹ்லாஸ் எப்படியோ அவருடைய இஹ்லாஸ் எப்படியோ தெரியாது. அவர் எந்த உள்ளத்தோடு கேட்கிறார், நான் எந்த உள்ளத்தோடு கேட்கிறது தெரியாது. உலகத்துல 100 பேர் கேட்டாலும் 100 பேர் கேட்கிற துஆல நீங்க உள்ளத்தால் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிரணும், யா அல்லாஹ் இந்த துஆவை நீ என்ன செஞ்சிக்க, ஏத்துக்க நம்ம என்ன செய்ய நினைக்கணும். எமக்காக நாம் கேட்பதை விட இன்னொரு கேட்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் அது மிக இதாக என்ன செய்யும், ஏண்டா அவருக்கு தேவையே இல்லை, உங்களுக்கு கேட்க வேண்டிய தேவை. அப்படி கேட்கிறாராக இருந்தா என்ன செய்யும், அது நம்மளுக்கு கேட்கிறதை விட நம்ம தாய் தந்தை கேட்டா எப்படி இருக்கும்,
நாங்கள் எங்களுக்கு கேட்பதை விட எங்கள் பிள்ளை கேட்டா எப்படி இருக்கும். எனவே நாங்கள் செலவழிப்பவர்கள் கேட்கக்கூடிய துஆ தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் நினைக்க வேண்டும். அவருடைய துஆ, அவருடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்லிக்கின்றிருக்க மாட்டாங்க. அந்த பிரார்த்தனை, அந்த கண்ணீர், அதுகள் தான் நம்மளை என்ன செய்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மிகப்பெரிய பகுதியை செய்கிறார்கள். சின்ன பகுதியில் நம்ம கிடைச்சதை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய பகுதியை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும் சகோதரர்களை. அவர்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை நினைக்க கூடாது. மூன்றாவது கடைசியாகவும் அவர்கள் செய்கின்ற பகுதிகளில் இன்னொரு மிக முக்கியம் என்ன தெரியுமா, நம்ம இந்த உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு அவர்கள் தான் பல வகையில் காரணமாக இருந்திருப்பார்கள். ஏனென்றா ஒன்றை அடைவதற்கு முன்னால் நம்ம இளம் பருவத்தில் இருந்திருக்கிறோம், குழந்தை பருவமாக இருந்திருக்கிறோம். நம்ம நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவர்கள் துடித்த துடி நம்ம இன்றைக்கு உருவாகி இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். நம்ம கையிலிருந்து பொருளாதாரம் அவர்களுக்கு போய் சேருவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். நமது அண்ணனோ, நமது தம்பியோ, நமது சகோதரனோ நான் இன்று மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்தில் இருப்பதற்கு அவன் என்ன செய்யலாம், ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அப்படி நினைக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு என்ன செய்தார்கள், காரணமாக இருந்தார்கள். நம்ம சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் காரணமாக இருந்தார்கள். அது அட்வைஸாக இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில நீங்க பிறண்டு போற இடமாக இருக்கலாம். இப்படி போயிருக்க நீங்க அழிஞ்சிருப்பீங்க, இப்படி போயிருக்க நீங்க நல்லா வந்திருப்பீங்க என்ற நிலையில நீங்க தடுமாற்ற நேரத்தில் உங்களோட கையை பிடிச்சு உள ரீதியாக ஒரு அட்வைஸ் பண்ணவராக என்ன செய்யலாம், இருக்கலாம். எனவே எந்த வகையிலும் நாம் அவர்களை விட மின்னத்தில் உள்ளவர்கள், அருள்ல உள்ளவர்கள், கூட உள்ளவர்கள் என்கின்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. இந்த 5 உபதேசங்கள் இவைகளை மனதிலே நிறுத்தி, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமூக வழக்கில் இது வளமையில் இருந்ததனால தான் இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது. இல்லை என்றால் அது சிறந்த ஒரு செய்தி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது. எப்படி என்று சொன்னால், அதாவது அல் அஹுல் கபீர், குடும்பத்திலே உள்ள மூத்த சகோதரர் தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர் என்று ஒரு செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கலாம். லைஃபான செய்தி. இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யத்துக்கு எது காரணமா இருந்திருக்கணும், இந்த குடும்ப ரீதியான பொறுப்பு விஷயத்தில் பின்னால் உள்ளவர் என்ன செய்வார், பொறுப்பெடுக்கக்கூடிய தன்மை இந்த இஸ்லாமிய வளமையில இருந்ததுதான் என்னது இதற்கான காரணம். ஆனால் இது பலகீனமான செய்தி. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு இந்த 5 விஷயங்களை மனதிலே வைத்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ ஒரு பெரிய வேலை செய்கிறோம் என்கின்ற அந்த மனோபக்குவத்தை சைத்தான் உண்டாக்கி எமது அமல்களை அழித்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே நம்ம பிரார்த்திக்க வேண்டும். இறுதி வரைக்கும் எம்மோட அமல்களை பொத்தி பாதுகாத்து இறைவனுக்கு போய் சேருகின்ற வரைக்கும் அதனுடைய கூலியை பாதுகாக்கின்ற மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.